பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். மழை வேற சரியான மழை வந்துருச்சு. மறுமழை வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் மழையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். அங்கே பாருங்க 2 பேர் ஜாலியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. மீன் வறுவல் வந்து சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதோட நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் மழை தண்ணியோட. மரக்கன்று வச்சுட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக மரக்கன்று வச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிக்கலான் இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீனை வறுத்து பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து பாறை மீனை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் ஊற வச்சுட்டு மீனை வறுத்து சாப்பிட வேண்டியதுதான். திருவட்ட முடிங்கிற கத்தி மீனில் உப்பு போட்டு அலசுனா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே அப்படி வெளில வந்துடும். மஞ்சள் போட்டுக்க, மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. மாஸ்டர் சிக்கன் ரைஸ் ரெடி. தான் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்பணும் ஏன்னு என்னடா அது நண்பர்களே, இந்த மாதிரி உங்களோட 90s வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேரை பதிய வைப்போம். இங்கே ஒரு வீடியோக்கு வரும்போதும் ஒரு தடவை எழுதி வைப்போம். இந்த இங்கே ஒன்று இருக்குது, இது இல்லாமல் இன்றைக்கி அங்கே ஒன்று எழுதியிருக்காங்க, அது இல்லாமல் இன்னொன்று எழுதி வச்சுப்போம். இப்போ வந்து மீனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மசாலா தான் போடணும். மசாலா என்னென்னு சொல்லிடுறேன் பார்த்துங்க. மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீனோட அப்ளை பண்ணிக்கலாம். லெமன் ஒரு லெமன் எடுத்துக்கணும், அதை புரிஞ்சு ஊற்றிக்குவோம். மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும் மசாலாவை. ஓ குத்துது மீன். நல்லா வயிற்றுக்குள்ளெல்லாம் மீன் அப்ளை இது பண்ணிக்கணும் மசாலாவை. குளிப்பாட்டணும் மசாலாவே. ஸ்பெஷல் கார மீன் மசாலா. என்ன சொல்கிறேன் என்னன்றா மீன் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் போயிட்டு. நம்ம வந்து இப்போ மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து தோசைக்கல்லை வச்சுக்கலாம். நண்பர்களே, எப்போ போல் பல வீடியோக்கள் கழித்து நம்ம சமைக்கும் போது மழை வந்திருக்கு. ஒரே ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாளாக மழை வளர. ஆனால் இன்றைக்கி நான் அந்த மீன் சாப்பிட மாட்டேன். அது வேறு எனக்கு மண்டையில் ஓடிட்டு இருக்கு. சனிக்கிழமையாக இருந்தால் நான்வெஜ் சமைக்கிறாங்களோ எனக்கு தெரியலை. இது போய் 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 பிடிச்சி விட்றா தாய்மா மசி சுமந்து வாராண்டி பாட்டு பாடிட்டாங்க. இது கவர் பண்ணுற மாதிரி புடிடா. தோசைகளில் தண்ணி ஊற்று தெரியாது. ஒரு சில பாட்டு மட்டும் தான் காப்பி கொடுப்பாங்க. ஒரு சில பாட்டா இப்போ பாரு காப்பி போய் மழை வருது மழை வருது கொடை கொண்டு வா. அது இது மனப்பாட பாட்டு தானே. அது மனப்பாட பாட்டுறா. 3வதுலேயே 4வதுலேயே வரும்டா. மறைச்சிக்குவோம். தண்ணி மழை தண்ணியோட சேர்ந்த எண்ணெய் இன்னைக்கு கொஞ்சம் தெரியல இருக்கும். ஏய் தோசை போய் கொடுறா போய். பாயுக்குள்ள எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு வீடியோ பண்ணலாம். மழை வேற வந்துருச்சு. சரியான மழையாக இருக்குது. ஐயோ கண்ணா யோப்பா என்ன நல்லா சூடாகிடுச்சு. மீனை போட்டுக்கலாம். அந்த ஏதாச்சும் தலைவி மாதிரி வச்சு பாட்டு பாடுறேன்.
மழை வந்தாலே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. சும்மா இருக்க மீன்வெளி கடை. எல்லா மீனையும் போடுங்க, வறுத்தெடுத்து ஆடுங்க. இவ்வளோ பெரிய கல்லில் நேரம் பிடிக்கா. என்ன அது மண்டேன்? ஐயோ என்ன ஊத்துறாங்க? என்ன ஊத்துறாங்க? தள்ளி போடா. அடுத்து டைட்டா பிடி. பாய் டைட்டா போடுற. கதையெல்லாம் நினைஞ்சிருச்சு. ஐயோ அடுப்பு இருக்க ஒன்றும் இல்லை. வேற உள்ளதில்லை, வேற உள்ளதில்லை. அந்த இதே எடுத்து வச்சுடுறா. என்ன ஊற்றுறேன்? என்ன ஊற்றுற ஆகாசு? நேரம் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். மழை வேற சரியான மழை வந்துருச்சு. மறுமழை வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நனைஞ்சு தான் இப்போ மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன கதைன்னு தெரில. கீழே பாருங்க அப்படியே கேப்டன் பட கதை. ஏன்டா கதை தெரியலையா? எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்துக்கோங்க. எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லுமா வரோமா? எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி லீவுக்கு லீவ் விடலை. இந்த மலையில் நனைஞ்சு லீவ் போட்ட வேண்டியதா. நாங்கள் மலையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். அங்கே பாருங்க 2 பேர் ஜாலியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றி தனியாக இருக்கிறவா? மீன் வறுவல் வந்து சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதோட நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் மழை தண்ணியோட. சூப்பர்லாம் சொல்ல முடியாது, மழையோட இதாகிட்டு கொத்து மீன் ஆகிட்டு இது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் இது நல்ல பெரிய வீடியோவை பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் வீடியோவை. அதுக்காக இந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் சொல்கிறேன்டா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எல்லாம் 1 2 3 1 2 ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்கடா. அடுத்துடும் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்கள் ஊர் தான், எங்கள் ஊர் குளம் தான். அது இந்த குளத்து கரையில் தான் நாங்கள் இந்த ரோஸ் வுட்டு கன்று தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி குளத்து கரையெல்லாம் வைக்க போகிறோம். அங்கே வச்சிடலாம்.